அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹபஷி கூட்டத்தை சார்ந்த ஒரு மனிதர் நபி கிட்ட வந்தாரு. யா ரசூலுல்லாஹ், நான் வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் செஞ்சிட்டேன். இப்ப நான் தௌபா செய்ய ஆசைப்படுறேன், என் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானான்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னாங்க. இதை கேட்டுட்டு போனவர் மீண்டும் வந்தார். யா ரசூலுல்லாஹ், நான் தப்பு செஞ்சேன்ல, அப்ப என் ரப்பு அதை பார்த்தானான்னு சொல்லி கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா அப்படின்னாங்க. இதை கேட்ட உடனே இரையச்சம் மேலிட்டால் ஒரு சப்தமிட்ட நிலையில அவர்கள் வஃபாத் ஆகிறாங்க. பெருமக்களே, இந்த செய்தி, இந்த சம்பவம் நமக்கு ரெண்டு விஷயங்களை உணர்த்துது. அதுல முதலாவது, எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி துஆ செய்கிற போது, இஸ்திக்பார் கேட்கிற போது அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். ரெண்டாவது, எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோட்டைகள்ல இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறா என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீ எங்க இருந்தாலும் அங்க நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். அந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி உணர்த்துகிறது. நாமும் இறையச்ச உணர்வோடு இருப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.